சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பொதுவாக எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு நேரம் இது, ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியம். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட நிதி நிலைமையுமே முன்னாடி இருந்ததை விட இப்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே பொதுவான பலன். இப்போது மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் மற்றும் திருமண உறவில் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தம், நிறைய டிப்ரெஷன் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருந்தால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது அவசியம். உங்களோட திருமண வாழ்க்கை இந்த டைமில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ், தேவையில்லாமல் சண்டை ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அவங்களோட ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும், ஓகேங்களா? குழந்தைங்க உங்களை அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு செஞ்சாலுமே அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை வாழ்வீங்க, ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ், பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் இவங்கக்கிட்டேயுமே உங்களோட உறவு ரொம்பவே சுமூகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட பொருளாதார நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்க போகுது. உங்களோட பொருளாதார வளர்ச்சியை பார்த்து உங்கள் கூட இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிதி சார்ந்த எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுனாலும் அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று பணத்தை வச்சு சேமிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் ஏதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் புதுசாக வாங்குகிற அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ஏற்படாது, ஓகேங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் புதுசாக வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே நல்ல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரொமோஷனோ, அப்படி இல்லாட்டி சேல்ரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆக மொத்தம் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான ஒரு நேரம்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஸோ வேலையை பற்றி எந்த ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காமல் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி வேலை செஞ்சாலே நல்லா முன்னேற முடியும். அடுத்ததாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்பவே சாதகமாக இருக்கும்.
பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா வச்சுருந்தாலும் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தனியாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே நல்ல அளவில் லாபம் இருக்கும். ஏதாவது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் லாபம் வர தாமதமானாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க. கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கான பலன் நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்ததாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நீங்களுமே ரொம்ப சந்தோஷமாக மன அமைதியோடு இருப்பீங்க. பெருசாக எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் வராது. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே பார்த்து சரி பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர் அப்படி இல்லாட்டி நார்மலாக உங்களோட ஹெல்த்தை நல்லா பராமரிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் அப்பப்போ செஞ்சு நீங்களே உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெயின் வரும், வெயில் வரும். ஸோ மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கிறதுனால எப்போயாவது செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்ல கம்ஃபர்ட் ஃபுட் எடுத்திங்கன்னா கரெக்டாயிரும். ஓகேங்களா? ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கல்வி, அதாவது மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களோட கல்வி திறமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸில் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. அதை தாண்டி உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையுமே இந்த மாதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. ஓகேங்களா? காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு காலம்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்களோட மிதுன ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.